our event today. And also my great pleasure to introduce our chief guest Mr. J. James Dev sir, who has graciously accepted our invitation to join us today. Mr. J. James Dev sir is a highly accomplished individual in the field of senior developer at Centizen, Tirunelveli. Previously worked at Infosys at Mysore. We are honored to have Mr. James Dev sir with us today to share their insights and experiences with our students and faculty. Today we will be discussing about skills beyond degrees, preparing for today's tech landscape. And I am confident that Mr. J. James Dev sir will provide valuable insights and perspective on this important subject. And I am proud to introduce our special guest, Professor Dr. Y. Xavier Ildeyraj sir, President in Ahila India Congress Research Department, Tenkasi. We all already know about our special guest, Dr. Y. Xavier sir, who share us with many inspiring thoughts and ideas in a very friendly way. Sir, we are eagerly waiting to hear and learn new things and ideas. I am sure that these interactions with our chief guest and special guest will be a most valuable learning experience for all of us. Let's give a round of applause to welcome our chief guest. Good morning to all. திரும்ப உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருகிறது. உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டரோட இருக்கும்போது என்னுடைய நானே ரொம்ப என்னை அப்பப்போ ரொம்ப தூச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா இருக்குல்ல யங் பிரைன் இல்லையா, அது நம்ம கிரேட் பிரைனோட கிரேட் மைண்டோட நம்ம சேரும்போது நல்லா இருக்கும். அந்த விருந்தினரை வந்து எப்படி நல்லா அவங்களை ரிசீவ் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து நல்லா கானர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்க்கும்போது. ஏன்னா அப்படி கிரேட் மைண்ட் டெக்னாலஜியோட நம்முடைய சார் ராஜ்குமார் சார் அவ்வளோ அழகாக அவங்களை எல்லாம் நல்லா வழிநடத்தி உங்களை மாதிரி எக்ஸ்பிளைன் வந்து நாங்கள் வரும்போது பெரியவங்களை நான் வரைக்கும் நிறைய கெஸ்ட்டு நாங்கள் கூட வந்துட்டேன். ஒவ்வொரு தடவையுமே நல்லா அவங்களுடைய அந்த அணுகுமுறை, நீங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல மரியாதை, இதெல்லாம் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நாங்கள் விரும்பக்கூடிய இந்த மாதிரியான பண்புகளை உணர்வுகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அதாவது கல்வியுடைய பயனே வந்து என்ன அப்படின்னா அறிவு தான். அந்த அறிவின் பயன் தான் ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தின் பயன் தான் அன்பு. அது மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த கிரேட் மைண்ட்ஸ் வந்து அறிவையும் கொடுக்குறாங்க, அதோட கல்வி தரக்கூடிய பாடம் மாதிரி ஒழுக்கம், அதுக்கப்புறம் அன்பு எல்லாமே இங்கே கிடைக்குது. உங்களுக்கு வந்து நல்லா எல்லாருமே பேசுவாங்க, நல்லா பேசுறவங்க எல்லாம் நிறைய இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஆனா நல்லதை பேசுறவங்களை கூட்டு போற ஒரே இடம் கிரேட் மைண்ட் டெக்னாலஜி தான். அதாவது சார் வந்து எனக்கு நம்முடைய ராஜ்குமார் சார் பத்தின பெருமையா இருக்கும். ஏன்னா உங்களுக்காக ஏதாவது ஒன்று புது விஷயத்த கொடுக்கணுங்கிற தாக்கம் உள்ள ஒரு சார் வந்து. நாங்க வந்து காலேஜில் ப்ரொஃபஸர் பேராசிரியர் இருக்கும்போது எங்களுடைய அருகில் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் வந்து எங்க வீட்டுக்கு அருகில் இருக்காரு. அவர் சொல்லுவாரு, சார் உங்களுக்கு என்ன சார், நீங்க வந்து அரைச்சமாவே தானே சார் வாங்கி போறீங்க, நாங்க தான் கஷ்டப்படுறோம், ஒரு சின்ன நம்பர் பண்ணாலும் எங்களுக்கு போட்டு. நான் சொன்னேன், அரைச்சமாவே அரைச்சா வந்து அது ருசிக்காது சார், யாருமே கேட்க மாட்டாங்க. மாவு ஒண்ணுதான், ஆனா புது புது பதார்த்தமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்தாதான் வந்து என்ன ஸ்டூடெண்ட் வந்து ரிசல்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெக்னாலஜி ஒண்ணுதான், இன்னைக்கு அப்டேஷன் தான், அதை புது புது விதத்துல புதுசா ஒரு எப்படி ஒரு ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா சார், வெரைட்டியா. அதை வந்து யாருக்குன்னா சாரோடைய மிகப்பெரிய ஒரு அதுதான் அவங்க சாரோடைய ஞானம். உங்களுக்கு ராஜ்குமார் சார் உங்களுக்கு வந்து அப்படி கொடுக்கணும்னு அந்த சிந்தனை எனக்கு வந்து பெரிய விஷயம். நான் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சார் ரொம்ப பிஸியாவே, அதாவது காலேஜஸ்க்கெல்லாம் 4 முதல்வர் ஸ்கீம் எடுத்து அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ சார் கேட்குறேன், காலையில் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து டிராப்பிங்ல இருக்கேன் அப்படின்னா. அப்போ டிராப்பிங்காக அவங்க யூஎஸ்ல ரிலேட்டிவ் வந்து டிராப்பிங்ல இருக்காங்க. ஸோ அப்போ சாப்பிடலையா சார் அவங்க, இல்லை காலையில் டிராப்பிங், அங்கே மத்தியானம் வந்து ஒரு ஜூம் மீட்டிங், இனிமேல் தான் ஈட்டிங் அப்படின்னாரு. அவர் சாப்பிடாம கூட எதுக்கு சொல்லுவாங்க, சாப்பிடாம கூட அவங்களுக்காக அந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் உள்ள மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு நண்பர் எங்களுடைய ராஜ்குமார் சார். அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நானும் அதில் பங்கெடுக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. எல்லாருமே வந்து என்னன்னா, நீங்க வெற்றி பெறதுக்கு ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் எங்களோட
எங்களுடைய பெரிய ஆதங்கம், எங்களுடைய ஏக்கம். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன்கள் நாங்க தான். எல்லாருமே வந்து என்னன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க ஜெயிக்கிறதுக்கு. ஆனா நாங்க வந்து என்னன்னா பாசிட்டிவ் வேர் கொடுக்குறோம். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு டெக்னாலஜியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாருக்கு நீங்க எப்போதுமே நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வயசு வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ் ஏஜிப்பாங்க. உங்க ஏஜ் வந்து இது எப்படின்னா தெளிவாக மனதை வந்து குழப்பிக்கொள்ள கூடிய வயசு. ரொம்ப தெளிவா மனசை குழப்பிக்கிங்க நீங்க இந்த ஏஜ் வந்து. ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல உங்களை சரியா கைட் பண்ணி உங்களை கரெக்டா களம் வச்சு கொடுக்கும் போது அது வந்து மிகப்பெரிய ஒரு அபாரமான ஒரு சக்தியா தான். எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் உங்களுக்கு யங் பிரெயின் நாலேஜ் நீங்க ஜேம்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய உங்க வயதை ஒத்த ஒரு நபர் தான். இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினரா இந்த இடத்துல வந்து அவங்களுடைய என்ன நாலேஜ் ஷேர் பண்றாங்கன்னா அதுக்குள்ள அவங்க கத்துக்கிட்ட விஷயம். இன்னைக்கு உங்க மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்ல அவங்க படிச்ச காலேஜ்லேயே நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி ரெப்யூட்டட் காலேஜ், அந்த காலேஜ்லேயே அவங்க இது மாதிரி சிறப்பு விருந்தினரா 2-3 டைம் போயிட்டாங்க. இது வீராஜன் செட்டியார் காலேஜுக்கு போயாச்சு, காமராஜ் காலேஜ் போயிட்டாங்க. இன்னும் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அந்த கம்பெனியில இன்னைக்கு ஜேம்ஸ் வந்து என்னன்னா மிகப்பெரிய ஒரு யூஎஸ் கம்பெனி, யூஎஸோட அவங்க கனெக்ட்ல இருக்காங்க. அந்த கம்பெனியில நிறைய விஷயங்களை புதுமையான விஷயங்களை அவங்க புகுத்தி நான் நேத்தே உங்க கேட்டாங்க, நம்ம கோமதி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு வந்து கலெக்டர் ஒரு அவார்டு வாங்கினாங்க. அந்த புத்தக கண்காட்சி நடக்கும்போது உங்களுக்கு லோகோ டிசைனுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க. உங்களை மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் உங்க மாதிரி இன்ஜினியர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் அதை அறிவிச்சிருக்கும் போது இவங்க பண்ணுற லோகோ தான் நம்ம ஜேம்ஸ் தேவ் பண்ண லோகோவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்து அந்த லோகோ தான் அந்த புத்தக கண்காட்சிக்கு பயன்படுத்தினாங்க. அந்த தகவலை இந்த நேரத்தில் உங்க மத்தியில் தெரிவித்து நான் பெருமைப்படுகிறேன். வெரி குட் ஜேம்ஸ். அந்த கலெக்டர் அவார்டு கொடுத்தாங்க. அந்த லோகோ தான் பயன்படுது. அந்த மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டி, அதாவது கிரியேட்டிவிட்டினா வேற ஒன்றும் இல்லை சார். எல்லாரும் பார்க்கறது நம்மளும் பார்க்கணும், யாருமே யோசிக்காத நம்ம யோசிக்கணும். அதான் கிரியேட்டிவிட்டி. அதான் அது உங்கள்கிட்ட தான் அதிகமா இருக்கும். அந்த கிரியேட்டிவிட்டி மேல் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதை இது மாதிரி ஒரு அனுபவம் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனோட நீங்க ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு களம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை மட்டுமே மனசுல வச்சு உங்களை வந்து உயர்த்தி பார்க்கணும், உங்களை உலகமே உங்களை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நிறுவனம் தான் நம்முடைய கிரேட் மைண்ட் டெக்னாலஜி. அப்படிப்பட்ட கிரேட் மைண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் இணைந்திருப்பது, நீங்கள் எங்களோடு பயணிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டு, ஏன்னா இது வந்து அட்வைஸ் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களை மாதிரி யங்ஸ்டர் அட்வைஸ்னா அப்படிங்கிறாங்க, போதும் தெரியும் நிப்பாட்டு அப்படிங்கிற. அதனால எங்க போனாலும் அட்வைஸ்னே சொல்றது கிடையாது, ஒரு கலந்துரையாடு அப்படிங்கிறத பேசுறது. நான் வந்து கலந்துரையாடு ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்காட்லாந்து டூர் போனீங்கன்னா அங்க எடின்பரோ அதோட கேபிட்டல். அங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போற போது ஒரு டீ கடை, சாதாரண சின்ன டீ கடை, அந்த டீ கடையில ஒரு காட்டுவாங்க. அதுல என்னன்னா இங்கதான் ஒரு அம்மாவும் ஒரு 6 வயசு பையனும் முதல்ல இந்த இடத்துல தான் உட்காந்து டீ சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க, ஒரு செய்தியை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு 2 ஸ்ட்ரீட் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த எடின்பரோலே காஸ்ட்லியஸ்ட் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல காட்டுவாங்களாம். இங்கதான் வந்து அவங்க தங்கி இருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கிறது சம்மந்தம் இல்லாம இருக்கு. சின்ன டீ கடை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் காரணம்னா அவங்க யாருன்னா அந்த ஜி.கே. ரவுலிங், அது உங்களுக்கு தெரியும், ஹாரி பாட்டர் பெரிய உலக அளவுல இன்னைக்கு புகழ்பெற்ற அவங்க எழுத்தாளர், கதை வடிவங்கள், இன்னைக்கு அதிகமான புத்தகம் விற்பனையானது. அதை பத்தி ஹாரி பாட்டர் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் அந்த பெண்மணி ஆரம்ப வந்து மிகப்பெரிய வறுமையில ஒரு சின்ன டீ கடையில ஒரு 5 வயசு பையனோடு இதை ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கதையை எழுதி முடிக்கும் போது அவங்களுக்கு புகழ் பேர் எல்லாம் சேர்ந்து அந்த காஸ்ட்லியஸ்ட் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் அவங்க கதை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த சீரியஸ் சொல்றேன்னா, நமக்கு ஆரம்பம் வந்து எவ்வளவு சாதாரணமா கூட இருக்கலாம். நம்ம இங்க தான் சார் தென்காசியில ஒரு சாதாரண ஒரு கிரேட் மைண்ட் டெக்னாலஜி உள்ளதான் சார் இருக்கிறோம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இது ஆரம்பமா இருக்கும். நீங்க மிக பிரம்மாண்டமா மிக உயர்ந்த நீங்க பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்னைக்கு ஜேம்ஸ் இணைஞ்சிருக்க கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த அந்த கம்பெனியோட சிஇஓ யார் அப்படின்னா அவங்க மாமா தான். இன்னைக்கு வந்து அவர் 30 வருடங்களுக்கு முன்பு அந்த கம்பெனி வந்து அவர் சிஎஸ் போனாரு. இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த கம்பெனில பஸ்ல உங்களை மாதிரி நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து ஏசி பஸ் திருநெல்வேலி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். இன்னைக்கு அந்த ஒரு நிறுவனத்தை வந்து இன்னைக்கு உருவாக்கக்கூடிய இடத்துக்கு அவர் போவாருன்றது நாங்களே நினைக்கல. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு, அதாவது ஆரம்பம் யாருக்கும் சாதாரணமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து எத்தனையோ பேருக்கு உங்களை மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. யூஎஸோட கனெக்ட்ல இருக்காங்க எல்லாருமே. அது மாதிரியான
வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கிற நிறைய இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய நேரங்களை நான் வந்து கேம்ஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய நேரங்களை நான் வந்து எடுத்துக்க விரும்பல. உங்களுக்கான நல்ல ஒரு காதுகளுக்கு, அதாவது கவனிப்பது வேறு, கேட்பது வேறு. கேட்பதுங்கிறது பிசிக்கலா ஹியூமன் பாடியா இருக்கிறது, ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது தான் கவனிக்கிறது. நீங்க ஹியூமன் பாடியா இருக்க போறீங்கன்னா ஹியூமன் பீயிங்கா இருக்க போறீங்க முடிவு பண்ணிக்காங்க. ஏன்னா பீயிங்கா இருக்கும் போது தான் அவருக்குள்ள சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காது வழியா போய் நமக்கு டேட்டாவா மாறி நாலேஜா கன்வெர்ட் ஆகணும். அப்படி மாறும்போது உங்களுடைய அப்டேஷன் உங்களுக்கே இங்கே வெளியே போகும்போது, நான் உள்ள வரும்போது எப்படி வந்தேன், வெளியே போகும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜ்குமார் சார் வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க காதுகளை வாங்குங்க, நல்லா அதை மனசுல நிற்பாட்டுங்க. அதன் மூலமாக வாழ்க்கையை செயல்படுத்த முயலுங்கள். இனியவைகள் எல்லாம் உங்களுடையதாக இனிமேல் அமையும். அதுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி